மக்கள் நம்மள இப்படி சொல்லுவாங்க, மக்கள் நம்ம இப்படி திங்க் பண்ணுவாங்க, மக்கள் நம்மள பார்த்து இப்படி சொல்லிடக்கூடாது, நான் ஒரு ஓகே. நல்ல மனுஷனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த அங்கீகாரத்துக்காக என்னைக்குமே ஓடாதீங்க. மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆடு தான் தேவைப்படுது. ஆடு அருவாளை வாயில கவிக்கிட்டு வருதுன்னு சொல்லிட்டு ஒரே போடா போட்டுருவாங்க. நம்ம மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? மத்தவங்களோட ஒப்பீனியன வச்சே நம்ம ஒரு முழு நாளுமே அதிலேயே வேஸ்ட்டா போயிரும். எனக்கு புடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸ நான் வியர் பண்ணிட்டு போறேன்னு வைங்களேன். அது அவங்க ம், நல்லா இல்லன்னு சொல்றதா இருக்கட்டும். ம். இல்ல நம்மளுக்கு பிடிக்காதவங்க நம்ம ஏதாவது நம்மள திட்டுறதா இருக்கட்டும். இந்த மாரி அத நினைச்சே நான் என்னோட எல்லா வேலையிலயுமே நான் அத பத்தியே நினைச்சுக்கிட்டு இருப்பேன். அந்த நாள் முழுக்க அத பத்தியே நினைச்சுக்கிட்டு இருப்பேன்ல. இது வந்து எப்படி அவாய்ட் பண்றது? சொசைட்டில இருந்து வரக்கூடிய ஃபியர், அவங்களோட ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், அவங்க ஏதாவது நம்மள தப்பா சொல்லிடுவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சு உங்க மைண்ட்ல ஒரு என்ன ஆகுதுன்னா ஒரு பயம் கிரியேட் ஆகுது. அந்த பயம் உங்களுக்கு ஒரு ஓவர் திங்கிங்ல கொண்டு போகுது. அப்ப நாம என்ன பண்றது அப்படின்னு கேக்குறீங்க. ம். அதாவது உங்க ஐடென்டிட்டி, உங்களுடைய பாடியோ இருக்கலாம், உங்களுடைய பர்சனாலிட்டியா இருக்கலாம், இல்ல உங்க கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்சஸ், உங்க பொருட்களையோ அட்டாக் பண்ணி பேசுறாங்க. சம்திங் அவங்க தெரிஞ்சோ ம். செய்யறாங்க, தெரியாம செய்யறாங்க. மட்டம் தட்டி பேசும்போது நமக்குள்ள ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கிரியேட் ஆகுது. ம். நம்மள அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு தோணுது. எல்லாருக்கிட்டையுமே நமக்கு தோன்றதை விட இந்த நெகட்டிவான ஃபீலிங்ஸ் யாரை கொண்டு அந்த திங்கிங் அதிகமா இருக்கும்னா நமக்கு ம். தெரிஞ்சவங்களை கொண்டு ரொம்ப அதிகமா இருக்கும். இங்க நம்ம ரொம்ப ரூட் வரைக்கும் போனா ஈகோ வரைக்கும் போய் பார்க்கணும். அதாவது நம்மளுடைய செல்ஃப் ஐடென்டிட்டி வரைக்கும் போய் பார்க்கணும். இது ரொம்ப ப்ராப்ளம் வந்து டீப் ரூட்டடானது. பட் இப்போ இந்த லெவலில் நம்ம ஓகே. என்ன பேசுறோம்னா ஏன் இது வருது அப்படின்னு பாருங்க. எல்லாருக்கிட்டையும் வருதா? ம். உங்களுக்கு எல்லாருக்கிட்டையுமே ம். வருதா? சின்ன சின்ன ம். ப்ராப்ளம்ஸ் கூட வருதா? அவங்க சின்னதா இது இப்படி இருந்திருக்கலாமேன்னு சொன்னா கூட உங்களுக்கு கோவம் வந்துருதா அப்படின்னு பாருங்க. உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் உங்களை ஒரு எடை போட்டு பாருங்க. நம்ம ம். எல்லாத்தையுமே ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறோமா, இல்ல ம். உண்மையாவே நம்மளுக்கு ஹர்ட் பண்ற மாதிரி பேசினாங்க அப்படின்னு பாருங்க. அதுக்கப்புறம் ம். இன்கேஸ் அவங்க உங்களை பார்த்து உங்க சட்டை நல்லா இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? இல்ல உன்னை பார்க்க அசிங்கமா இருக்கிற அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? உங்க வாய்ஸ் சரியில்லை. ம். என்னெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வாய்ஸே சரியில்லை, நீலாம் வந்து பேசினா வாய்ஸ் எது கேட்கற மாதிரி இல்லைன்னு ம். டேரக்டா ரொம்ப பேர் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் சொல்லுவாங்க உங்க வாய்ஸ்ல ஒரு ம். ஈர்ப்பு இல்ல. அப்ப வாய்ஸ்ல ஈர்ப்பு இல்லைன்னா நம்ம என்ன பண்றது? நம்ம ம். ட்ரை பண்றோம், நிறைய டெக்னிக்ஸை ட்ரை பண்றோம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போடுறோம், எல்லாமே பண்றோம். பட் வாய்ஸ்ல ம். அவங்களுக்கு ஈர்ப்பு இல்லாதபோது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அப்ப என்ன அதான். நான் புரிஞ்சுக்கிறேன்னா, அவனுடைய பர்செப்ஷன்ல, அவனுடைய ம். புரிதல்ல, அவனுடைய லைக் அண்ட் டிஸ்லைக்ல என்ன ஆகுதுன்னா, இந்த வாய்ஸ் என்னுடைய ம். வாய்ஸா இருக்கலாம், இல்ல என்னுடைய ஷர்ட்டா இருக்கலாம், என்னுடைய முக அமைப்பா இருக்கலாம், இல்ல என்னோட பர்சனாலிட்டியா இருக்கலாம், என்னோட ஐடென்டிட்டியா ஓகே. இருக்கலாம். அவனுடைய பர்செப்ஷன்ல அவன் பார்க்கிற விதத்துல அது சரியில்ல. அதுதான் உண்மையே ம். தவிர, நான் உண்மையாவே என் வாய்ஸ் சரியில்லையான்னு கேட்டா அதுவும் கிடையாது. என் வாய்ஸ ம். பாராட்டுன நிறைய பேர் இருக்காங்க அதுக்கப்புறம். என் வாய்ஸ் ம். அதுக்கப்புறம் நிறைய பேர் பாராட்டுனாங்க. அதுல சிலர்லாம் என்னால மறக்கவே முடியாது. இவங்கலாம் நம்மள பாராட்டியிருக்காங்க. இப்படி இதுதான் நம்ம கூட தப்புன்னு சொன்னாங்க. உன் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே இப்படி. அது நம்ம எதிர்பார்க்காத ஆள்கிட்ட இருந்து வந்துச்சு. அதுவும் நாம என்ன பண்ணிடக் கூடாது? சந்தோஷப்பட்டுறக் கூடாது. இவங்க சொன்னாங்கன்னு நம்ம வருத்தமும் பட்டுறக் கூடாது. ஏன்னா அது அவங்களுடைய பெர்செப்ஷன். அது உண்மை கிடையாது. ட்ரூத் வேற. ம். உண்மைன்றது வேற. இவங்களுடைய ஓகே. பெர்செப்ஷன்ல அது வந்து என்னவா இருக்குன்னா, உங்களுடைய வாய்ஸ், உங்களுடைய அழகு, உங்களுடைய முக பாவனை, உங்க முக ஸ்ட்ரக்சர், உங்க பெர்சனாலிட்டி, நீங்க வச்சிருக்கிற ஃபோனா இருக்கலாம், ட்ரெஸ்ஸா இருக்கலாம், நீங்க நடக்கிற விதமா இருக்கலாம், எல்லாமே அவங்களுடைய பெர்சனாலிட்டியோட ஒத்து போச்சுன்னா அவங்கள பாராட்டுறாங்க. அதுக்கு நீங்க வந்து ஓகே. சந்தோஷமும் பட வேணாம். இங்க வந்து உங்கள மட்டம் தட்டி பேசுறாங்கன்னு நீங்க கஷ்டப்படும் பட வேணாம். இங்க யார்கிட்டயுமே நீங்க எதுவுமே ஓகே. எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம்னு நான் சொல்ல வரேன். நீங்க எங்கெல்லாம் உங்க ம். ஒரு விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ, அங்க டிசப்பாயின்ட்மென்ட் கண்டிப்பா இருக்கும். ஓகே. எக்ஸ்பெக்டேஷன் தான் டிசப்பாயின்ட்மென்ட் உடைய ரூட். சோ நீங்க எதுவுமே எக்ஸ்பெக்ட் ம். பண்ணாதீங்க. நீங்க வந்து ஹை வேல்யூஸோட வாழுங்க. ஹை பிலீவ்ஸோட வாழுங்க. நீங்க மத்தவங்கள ம். அங்கீகரிக்கிற மாரி இருங்க. மத்தவங்க உங்கள அங்கீகரிக்க விடாதீங்க. நீங்க ஓகே. ஓகே. புரிஞ்சுக்கங்க. எது ஹை ஹை வேல்யூஸ்னா என்ன? நல்ல பிலீஃப் ம். சிஸ்டம்னா என்ன? ஒரு நல்ல ஐடென்டிட்டி என்ன? என்னோட ஐடென்டிட்டி நல்ல ஐடென்டிட்டியா? என்கிட்ட இருக்கிற பிலீஃப்ஸ் நல்ல பிலீஃப்ஸா? என்னோட வேல்யூஸ் நல்ல வேல்யூஸா? இப்ப ம். நீங்க ஹை வேல்யூல இருந்து வாழும்போது, நீங்க தானே மத்தவங்கள வந்து அங்கீகரிக்கணும். மத்தவங்க உங்கள அங்கீகரிக்க ம். கூடாதுல்ல. சோ ம். நீங்க வாழுங்க. ஒரு மக்கள் அங்கீகரிக்கணும்னு நெனச்சு நீங்க வாழ்ந்தீங்கன்னா, அது ரொம்ப கஷ்டமா போயிடும். ஏன்னா, எப்பவுமே உங்கள 4 பேர் நீங்க எவ்ளோ பெரிய ஆளானாலும், ஒரு 4 பேர் திட்டுறதுக்கு இருந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு 4 பேர் உங்கள ம். பாராட்டுறதுக்கு இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த 4 பேர் பாராட்டுறவங்க உண்மையா கூட உங்கள பாராட்டாம இருக்கலாம். உங்கள பாராட்டுறது ஓகே. மூலியமா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் வரதுனால கூட பாராட்டலாம். இல்ல மேபி உண்மையா கூட ம். பாராட்டலாம். உங்கள வெல் விஷரா இருக்கலாம். ம். எல்லா விதமான ஆட்களும் இருப்பாங்க. அப்ப நீங்க என்ன ம். பண்ணணும்னா, எல்லாமே அவங்களுடைய பெர்செப்ஷன் படி வாழ்றாங்க. அவங்களோட பெர்செப்ஷன் உங்களோட மேட்ச் ஆயிடுச்சுன்னா நீங்க சந்தோஷப்படுங்க. ஓகே. உங்க ம். பெர்செப்ஷன்ல அழகுல என்னோட ஃபேஸ் கட்ல இருக்கக்கூடிய அந்த டைனமிக்ஸ், அந்த ரேஷியோஸ் உங்களுடைய பெர்செப்ஷன் ஆஃப் ஃபேர்னஸ்ல அழகுல சூட்டபிளா இருக்கு. அது வந்து மேட்ச் ஆகுது. ம். ஓகே. அப்படின்னு நான் ஓகே. நினைச்சீங்க. அவங்க அதுக்கு உண்மையா சொல்லிட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல. நாளைக்கு சண்டை வந்துச்சுன்னா உங்களே கூட அவங்க வந்து ஏதாவது கேட்டா திட்டலாம். அப்ப வந்து ம். அவங்களோட பெர்செப்ஷன் மாறிடுச்சு. அதனால நீங்க ஓகே. முதல்ல ரொம்ப அழகா இருந்தீங்க. இப்ப நீங்க ரொம்ப அசிங்கமாயிட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. உங்க வாய்ஸ் நல்லா ஓகே. இருந்துச்சு. இப்ப வாய்ஸ் நல்லா இல்லன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க ரொம்ப டேலண்டடா இருந்தீங்க. இப்ப முட்டாளாயிட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க பெர்செப்ஷன் ஷிஃப்ட் ஆயிடுச்சு.
உங்கள பொறுத்த மட்டும் இல்ல. மத்தவங்கள விடுங்க. நாமளே என்ன பண்ணியிருப்போம்னா, ம். பல தடவ சிலர் நல்லவங்கன்னு நெனச்சிருப்போம். கொஞ்ச நாள் அவங்க கூட ம். பழகியிருப்போம். நல்லவங்களா இருந்திருப்போம். கொஞ்ச நாள் ம். கழிச்சு அவங்களுடைய அந்த ஈவில்னஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்ப ஆமா. நம்ம இவனையாடா போய் நெனச்சிருப்போம். ஒரு சில ம். பேர்லாம் எடுத்த பார்வையிலே இவன்லாம் ஒரு ஆளா? இவன் பாக்க எவ்வளோ ரூடா இருக்கான் பாரு. பார்த்தாலே ரொம்ப இதுவா இருக்கான்னு நெனச்சிருப்போம். ம். ரவுடி மாரி இருக்கான்னு. கொஞ்ச நாள் ஆமா. கழிச்சு ஒரு பழகுற ஒரு சான்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் என்னவாகும்? அவங்க இவ்ளோ மாறிடும். நல்ல ஆளா போயிட்டு நாம தப்பா நெனச்சுட்டோமேன்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த பெர்செப்ஷன் ம். டெவலப்மென்ட் தான். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அவங்களுக்கு தெரியல. மேபி உங்களுக்கு ம். தெரிஞ்ச விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சா, அவங்களுடைய பெர்செப்ஷனும் உங்கள மாரி இருந்திருக்கும். ஸோ அதான் ம். ஒரே மாதிரி பெர்செப்ஷன் இருக்கிறவங்கலாம் ஒரு கேங்கா சேர்ந்துருவாங்க. ம். வேற மாரி பெர்செப்ஷன் இருக்கிறவங்கலாம் வேற கேங்கா சேர்ந்துருவாங்க. ஓகே. இல்லைங்களா? ஸோ ம். மத்தவங்க சொல்றாங்கன்றத நீங்க உண்மையாவே எடுத்துக்கணும்னு அவசியமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஓகே, உண்மை. ஓகே. ஸோ ம். சோசியல் ஆங்சைட்டில இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப சிலருக்கு வந்து மேலுக்கு வந்து ஃபீமேல் இருக்கிற ஏரியாஸ்ல போக பிடிக்காது. ம். பிடிக்காது மீன்ஸ் அவங்களுக்கு வந்து அங்க பேனிக் ஆயிடுவாங்க. அங்க அவங்களுக்கு வந்து என்ன ம். ஆயிடும்னா, ஒரு ஃபியர் வந்துரும். கை, கால் அதிகமா ஸ்வெட் ஆக ம். ஆரம்பிச்சுரும். தடுமாற ம். அவ்வளோ நேரம் நல்லா ஜாலியா பேசினவரு அங்க தடுமாற ஆரம்பிச்சுருவாரு. ம். இல்ல மேல், ஃபீமேல்னே இல்லாம மொத்தமாவே அவங்களுக்கு பிடிக்காம இருக்கும். மொத்தமாவே அவங்களுக்கு ஒரு சோசியலா இருக்கக்கூடிய இடத்துக்கு போக விரும்ப மாட்டாங்க. ஸோ இந்த மாரி சோசியல் ஆங்ஸைட்டில பல லேயர்ஸ் இருக்கு. மத்தவங்க நமக்கு சொல்றத வச்சு நம்ம ஹர்ட் ஆகுறோம்னா, அது வந்து நல்லா ம். புரிஞ்சுக்கங்க. அ ஹைரார்கின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு விஷயத்துக்கான ஹைரார்கின்னு ஒண்ணு இருக்கு. ம். ஒண்ணு வந்து ட்ரூத் உண்மை. தி அல்டிமேட் ம். ட்ரூத்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து லா. ட்ரூத்னா என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு கிராவிட்டி. அந்த கிராவிட்டி லா ஆஃப் கிராவிட்டின்றது வந்து லா. ஆனா ம். வாட் இஸ் கிராவிட்டி? கிராவிட்டினா என்ன? அது யாருக்குமே தெரியாது. ம். அது யாரும் ஓகே. பார்த்தது கிடையாது. அது எப்படி இயங்குன்றதுக்கான ஒரு லா தான் இருக்கு. ம். அப்ப அது ம். அல்டிமேட் ட்ரூத். அதுக்கப்புறம் லா. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட ம். இருக்கிறது தியரிஸ். அந்த லாவுக்கும் கீழ இருக்கிறது என்ன இருக்கும்? நெறைய தியரிஸ் வச்சிருப்போம். ஓகே. சரிங்களா? அதுக்கப்புறம் தியரிக்கும் கீழ வந்தா என்ன ஆகும்? நெறைய பிலாசபிஸ் இருக்கும். அதுக்கும் கீழ வந்தா என்ன ஆகும்? நாலேட்ஜ், இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இன்டர்நெட்ல போனீங்கன்னா நெறைய நாலேட்ஜ் இருக்கும். நெறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் கன்சியூம் பண்ணுவீங்க. ஜஸ்ட் அது ஒரு நாலேட்ஜா தான் இருக்கும். அந்த மாரி நெறைய நாலேட்ஜ நீங்க கன்சியூம் பண்ண உங்களுக்குள்ள என்ன ஆகும்? ம். ஐடியாஸா, பிலாசபிஸா, லாஸா ம். அது எவால்வ் ஆகும். ஃபர்ஸ்ட் ம். லெவல்ல அது பிராக்மென்ட் லெவல்ல என்ன இருக்கும்? இன்ஃபர்மேஷனாவும் ஒரு ஜஸ்ட் ஒரு செய்தியா உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கும் கீழ இருக்கிறது தான் பெர்செப்ஷன். ம். உங்கள பொறுத்த மட்டும் இல்ல. உங்கள பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே. பெர்செப்ஷன்ன்றது வந்து உங்கள பொறுத்த வரைக்கும் தான். ம். இத 4 பேர் சேரலாம். ஜெனரலைஸ்ட் ம். பெர்செப்ஷனாவும் இருக்கலாம். இல்ல உங்களோட தனிப்பட்ட பெர்செப்ஷனாவும் இருக்கலாம். ம். பட் அது இருக்கிறதுலயே மனுஷனுடைய இன்ஃபர்மேஷன் ஹைரார்க்கில ரொம்ப கம்மியானது. அது உண்மை கிடையாது. அது லா கிடையாது. அது ஒரு தியரி கூட கிடையாது. இந்த மாரி டைமென்ஷன்ல இருந்தா இவங்க வந்து அழகானவங்க. இந்த மாரி டைமென்ஷன் இருந்தா கெட்டவங்க அப்படின்ற அளவு கூட கிடையாது அது. அவனுடைய பெர்செப்ஷன். அவன் உங்க கண்ண வந்து அளந்து பார்க்கல. மேத்தமேட்டிக்கலி உங்க ஃபேஸ் ம். ஸ்ட்ரக்சர் அவனுக்கு தெரியாது. ஜஸ்ட் அவங்கள பார்த்தான். அவனுடைய பெர்செப்ஷன்ல அவனுடைய அந்த கரண்ட் எமோஷனல் ஸ்டேட்ன்னு ஒண்ணு இருக்கு. அந்த நேரத்துல அவனுடைய எமோஷனல் என்ன ஸ்டேட்ல இருந்தா அவன். நம்ம வீட்ட விட்டு வெளிய போகும்போது யாரோ நமக்கு முன்னாடி வராங்கன்னு வச்சுக்கங்களேன். போற வேலை சரியாயிடுச்சுனாலும் மகராசன் வந்தான். ஓகே. வேலை நல்லா ஆயிடுச்சுன்னு யாருன்னே தெரியாது. அவனுக்கு சொல்லிடுவோம். அதே மாதிரி யாருன்னே தெரியாத ஒருத்தர் வந்தாங்கன்னா கூட என்ன ஆயிடும்? வேலை கெட்டு போயிடுச்சுன்னா, வந்து இழவு எடுத்தவங்க கண்ணு போகும்போது தான் வெளிய வரணுமான்னு சொல்லிட்டு அவங்க மேல பழிய போட்டுருவோம். இதெல்லாம் வந்து நம்ம ப்ளேம் கேம். அதெல்லாம் நான் சொல்றேன். ஸோ இங்க என்ன ஆகுதுன்னா, அவருடைய பெர்செப்ஷன்ல அவரோட டைமிங் அப்ப இருந்த எமோஷனல் ஸ்டேட்ல உங்களுடைய இது வந்து மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ நீங்க என்ன நினைக்க வேண்டாம், மக்கள் நம்மள இப்படி சொல்லுவாங்க. மக்கள் நம்ம இப்படி திங்க் பண்ணுவாங்க. மக்கள் நம்மள பார்த்து இப்படி சொல்லிடக்கூடாது. சீன் ஆஸ் அ குட் பெர்சன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு ஓகே. நல்ல மனுஷனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது ஆசைப்படுங்க. அந்த அங்கீகாரத்துக்காக என்னைக்குமே ஓடாதீங்க. ஏன்னா அந்த அங்கீகாரத்துக்காக ஓடுனீங்கன்னா அல்டிமேட்லி மக்கள் உங்களை பயன்படுத்திடுவாங்க. உங்களை யூஸ் பண்ணிக்குவாங்க. உங்களை யூஸ் பண்ணி ஒரு குப்பை தொட்டி எப்படி ஒரு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி உங்களை யூஸ் பண்ணி கடாசிடுவாங்க. ஏன்னா நீங்க ம். வந்து சீன் ஆஸ் அ குட் பெர்சனா போகணும்னு ஆசைப்படுறீங்க. மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆடு தான் தேவைப்படுது. ஆடு அருவாளை வாயில கவிக்கிட்டு வருதுன்னு சொல்லிட்டு ஒரே போடா போட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒரு அடிமையை தான் தேடிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு. ஸோ சீன் ஆஸ் அ ஓகே. குட் பர்சனா எப்பவுமே இருக்காதீங்க. ஆக்சுவல் குட் பர்சனா இருங்க. நல்லவனா மட்டும் இல்ல, வல்லவனாவும் இருங்க. அண்ட் உங்களுக்கும் இத மாதிரி கொலாப் பண்ணணும். உங்களோட டைரக்ட்டான கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா, கீழ ஒரு கூகுள் ஃபார்ம் தரேன். அத ஃபில் பண்ணுங்க. அத ஃபில் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ, உங்களுடைய ப்ராப்ளம்ஸ்ல என்கிட்ட டைரக்ட்டா கேட்கலாம். நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். உங்களுக்கான பதில் சொல்லுவோம். அந்த பதில நம்ம YouTubeல அப்லோட் பண்ணுவோம். ஏன் அப்லோட் பண்ணணும்னா, அந்த பதில்களுக்கான விடை உங்களுக்கு மட்டும் தேவையில்ல. பல மக்களுக்கும் தேவைப்படுது. பல பேர் அதனால பயனடைவாங்க. ஸோ யாரெல்லாம் இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களோ, உடனே போங்க. கீழ இருக்கிற கூகுள் ஃபார்ம ஃபில் பண்ணுங்க.